everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? We are fine. மகிய காணோம் நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க. ரீசன்ட் வீடியோஸ்ல காணுமேன்ட்டு பாத்துக்கோங்க. பத்திரமா தான் இருக்கு. பணிவு. So கொஞ்சம் ஷை டைப். So இன்னைக்கு vlog என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்துக்காக செய்ய போறோம். இது என்னோட பாயிண்ட். என் கசின் பிரதர் அவர் வந்துட்டு அந்த ராபின்ஹுட் அப்படின்ற குரூப்ல இருக்காரு. ஸோ அவங்க வந்துட்டு ஃபுட்டு நிறையா வேஸ்ட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து பேக்கரிஸ்ல இருந்து இதுலலாம் தான் கனெக்ட் பண்ணி தேவைப்படுறவங்களுக்கு ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு டீம் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இது ஆல்மோஸ்ட் டெய்லி செய்யறாங்க அவங்க. எனக்கும் ஃபுல் டீடைல் தெரியல. இப்பதான் அவரை பார்க்க போறோம். மெயின் இன்டென்ஷன் அதான், போய் பார்த்துட்டு அவங்க இப்ப ரீசெண்டா தான் வந்து எங்களுக்கு இது பத்தி தெரியும். அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ நீடி பீப்புளுக்காக செய்யறத வந்து நாங்கள் ஒரு வீடியோவா பண்ணோம்னா அது வந்து நிறைய பேருக்கு கன்வே ஆகும். நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் அதை பார்த்து ட்ரை பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இந்த வீடியோவே நாங்கள் போடுறோம். மற்றபடி ஒன்றும் இல்லைங்க, சும்மா விளாக். நாங்கள் எப்பவுமே விளாக் கேஷுவலா ஜாலியா எல்லாம் பண்ணிட்டு, ஆனா இது வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக ஒரு என்ன சொல்லலாம், அதேதான் சோஷியல் அவேர்னஸ் இல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்னஸ்க்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? அவங்க குரூப்க்கு சப்போர்ட் பண்ணலாம். நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க கூட நீங்க ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ பண்றோம். மேபி ஃபியூச்சர்ல என்னால முடியுமா என்னன்னு தெரியல. ஆதர்ஸ் ஜாயின் பண்ணாலும் பண்ணுவாங்க இந்த குரூப்ல. ஏன்னா எங்களுக்கு டைம் வந்து அவ்வளோ கிடைக்காது. அதனால நாங்க அதை அலாட் பண்ணி தான் நாங்க டைம் அலாட் பண்ணி தான் நாங்க எதுவுமே செய்ய முடியும். ஸோ அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம். இல்லாட்டி நாங்கள் தாராளமாக டெய்லி கூட அவங்க கூட ஜாயின் ஆகிக்குவோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து உங்களை அட்லீஸ்ட் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும் யாருக்காச்சும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் எப்படி பண்றதுன்னு தெரியாது. யாரை போய் அப்ரோச் பண்றது இல்லை எப்படி பண்றதுன்னு தெரியாது. சில பேர் ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம கொடுத்து அவங்க வாங்கிப்பாங்களோ என்னமோ தெரியாது, தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ இவங்க கூட சேர்ந்து அதெல்லாம் நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ ஸ்ட்ரைட் அவே we will go and join the group. எஸ், பார்க்கலாம். ஹாய் ஸ்ரீ. My cousin Sriram, cousin brother பார்த்துக்கோங்க. ஸோ இவர் மூலியமாக தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆனோம் இந்த குரூப்புக்கு.
அது வரைக்கும் கேட்கும். கேட்கும், ரெக்கார்ட் ஆகும் நம்புகிறேன். தெரியல, இருக்கட்டும். ஸோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க எங்கள் ஃபுட்ஸு? இன்றைக்கி வந்து ஆழ்வார் வின்னஸ் பேக்கரியிலேருந்து பொதுவாக எங்களுக்கு வரும் எல்லா ஃப்ரைடேஸும். ஓகே. மற்றபடி ஸ்விக்கி டிரைவ்லேருந்து, ஸ்விக்கி பங்க்ஸ்லேருந்து வரும். ஸ்விக்கிலேருந்தும் வருது டெய்லி. ஓகே. ஸோ இந்த ஃபுட்ஸும் வந்துட்டு இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தீங்களா அங்கே ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அவங்களுக்கு வந்து வாரம் இன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து அவங்க ரெகுலராக கொடுக்குறாங்க, ஃப்ரைடே கொடுப்பாங்க. ஓகே. அகைன் வாங்குகிறோம், அப்படியே கொடுக்குறோம். சூப்பர். ராபின்ஹுட் டீம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இருக்காங்க. இங்கே எல்லாம் கவர் பண்ண முடியுதான்னு தெரியல. அந்த ஸ்டோரியும் எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க, கிளம்ப தவறாமல் இன்னமும் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ ஹாய் கைஸ், நைஸ் டு மீட் யூ ஆல். ஸோ இந்த இதுலேயே நிறையா இதெல்லாம் பண்ணி. ஸோ உங்கள் டீம் ஆக்சுவலி எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, யார் ஸ்டார்ட் பண்ணது இதில்? உங்கள் குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, யார் ஸ்டார்ட் பண்ணது, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் யார் எடுத்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஸோ நீல் கோஷ் அப்படின்னு டெல்லியில் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிட்டு. ஓகே, நீல் கோஷ். ஓகே. ஸோ ஜொமேட்டோவில் ஹி ரியலைஸ் லைக் நிறைய ஃபுட் வேஸ்டேஜ் இருந்தது, ஆர்டர் கேன்சலேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஹி ரியலைஸ் ஹவ் அ லாட் ஆஃப் நிறைய பேர் வந்து பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருந்தாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஓகே. பட் ஆல்சோ நிறைய ஃபுட் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஹீ டுக் அப் த இனிஷியேட்டிவ். அண்ட் 2014 he started it in Delhi. Okay. So Delhi. So 2015 we started it in Chennai. Okay. So you are the group first one who started this no, group? No, not really. I am one of the first people. In our school junior Disham abdina, he was also working with Zomato. Okay. So Disham மூலமா we started it. Yeah. Okay, great. So நீங்க வந்து டெய்லி இத பண்றீங்களா இல்ல எப்படி? டெய்லி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். we tied up with Swiggy இப்போ ரீசெண்டா ஒரு 1 week Swiggy. Okay. Swiggy. ஸோ அதனால டெய்லி பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரைடே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை தவிர இப்போ எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கோம். ஸ்விக்கி வந்து they giving us their extra food, cancelled food. Nice. Okay, great. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மெரினாவில் இருக்கோம், லைட் ஹவுஸ் கிட்ட. ஸோ டெய்லி உங்களோட பிளேஸ் இங்கே மெரினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ஃப்ரைடே ஒன்லி. ஓகே. ஸோ மற்ற நாள்லாம் எங்கேருந்து பண்ணுவீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ ஸ்விக்கி இருக்கிறனால நம்ம ஷெட்யூல் போட்டுருக்கோம். ஓகே. ஈவினிங் 4 o'clock டு நைட் 12 o'clock வரைக்கும். ஈவினிங் 4 o'clock டு நைட் 12 o'clock வரைக்கும். ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதே மாதிரி 4 hours. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்சோ. ஓகே. அண்ணாநகர், ஆர்காட் ரோட், ஏஎஸ்டி ரோட், குரோம்பேட், அதுக்கப்புறம் டி நகர் ஆல்சோ. ஓகே. ஓஎம்ஆர். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயினாக சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ். ஓகே. அது பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டு வந்து கேன்சல் தான் ஆகுது. கேன்சல் ஃபுட்ஸ் வந்து அவங்க அந்த ஹப்பில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஓகே. அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இப்போ டைப் வச்சுருக்காங்க. ஸோ நியர்லி 100 ஃபுட்ஸ் வீக்கெண்ட். 100 ஃபுட்ஸ் கிட்டத்தட்ட வீக்கெண்ட்ஸில் மெயினாக வந்து வீக்கெண்ட் ரெடியாக இருக்கும். ஓகே. 100 ஆர்டர்ஸ்னால் ஒரு ஆர்டரில் வந்து 2 பேக்கெட் இருக்கலாம், ரேண்டமாக இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டேஸ் வந்து ஸோ பிஸியாக இருக்கும். ஓகே. நாங்கள் வந்து ஹப். ஸோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சொல்லியிருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு அதை வந்து நாங்கள் 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் நைட் ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெலிவரி பாய்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கேன்சல் ஆர்டர்ஸ் வந்து ஹப்பில் வந்து 10:30 அந்த மாதிரி வந்து சப்மிட் பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்டர்மீடியட்டாக வந்து கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க ஜாப்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ 10:30 அந்த மாதிரி வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் போய் வந்து ஹப்பில் கலெக்ட் பண்ணி அந்த சுற்றி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ ஓகே, உங்கள் ஒர்க்கே வந்து 10:30 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சொல்ல போனால் நைட்டு தான் எங்களுக்கு நைட் தான். ஓகே, கிரேட். ஓகே. ஸோ எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புளா நீங்கள் எல்லாருமே காலையில்? ஓகே. ஸோ காலையில் ஒர்க் பண்ணிவிட்டு நைட் இந்த வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க இப்போ தான் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு வராங்க. ஓகே. ஓ, ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் எக்ஸாம் பார்த்துக்கோங்க. காலேஜ் போகிறேன்.
12th பப்ளிக் ஆச்சு. வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. இதுதான் முக்கியமான சேம் ஹைட்டா? அண்ட் ஒன் மோர் வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துல ஃபுட் வேஸ்டேஜ் ஆகும். ஓகே, ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்னா எந்த மாதிரி? வெட்டிங். ஓகே, பர்த்டே பார்ட்டி. கரெக்ட். அந்த டைமில் ஃபுட் அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும். கரெக்ட். ஸோ அண்டர் ப்ரிவிலேஜ் ஹோம்ஸுக்கும் நம்ம வந்து சர்வ் பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, ப்ரிவிலேஜ் ஹோம்ஸ்க்கும் நீங்கள் சப்ளை பண்ணுங்க. இந்த அளவுக்கு நம்மளால சர்வ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு. ஓகே, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிப்பீங்களா அந்த இடத்துல? சப்போஸ் யாராச்சும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, நீங்கள் போய் கலெக்ட் பண்ணுவீங்க பர்சனலாக? ஓகே, நான் அப்படி தான். ஓகே. என்னோட வெட்டிங்க்கு நாங்கள் திங்கிங் எக்ஸப்ட் ஃபுட்லாம் யாருக்காச்சும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல். கரெக்ட். ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஆமாம், அந்த டைம் தோணும். பட் ஃபர்ஸ்ட் நாங்கள் யோசிச்சப்ப இது தனி பொறுப்பை எப்படி எடுத்து பண்ணுறதுன்னு ஒரு டென்ஷனில் இருக்குது. என்ன சர்ச்சிங் ஆன்லைன் அப்போ தான் ராபின்ஹுட் ஆர்மியில் we got to know they were helping. So I reached out to Menaka and the team. They came to the place, வந்துட்டு எங்கள் அந்த ஃபுட்டை பேக் பண்ணி எடுத்து போகிறதுலேருந்து அந்த ஹோம் எங்கெங்கே கொடுக்கணும்னு அந்த இது பிளானிங் வரைக்கும் எல்லாமே ஆன் டைம் பண்ணிட்டு டக்குன்னு இது பண்ணாங்க. நாங்கள் ஃபுட்டு மட்டும் வச்சா தே கேம் தான் தே கூட இவங்க பேக் பண்ணிட்டாங்க கூட. ஆமாம், யா they were helping they want anything they asked us. இல்லைனாலும் they were able to bring in volunteers to do that work. ஸோ எனக்கு ஒன்றும் டென்ஷன் இல்லை. அன்றைக்கி ஃபுட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகல. ஆல் தட் வாஸ் குட். எல்லாமே வந்து எல்லாமே ஓகே. பட் ஓகே, நீங்கள் எப்படி இதுக்கு இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? சின்ஸ் யூ ஆர் யங்கர் டு திஸ் குரூப், எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனீங்க? நான் எனக்கு அந்த டைம் வந்து சரி ஃப்ரெண்ட் வெட்டிங் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணலாமேன்னு தேடினா தான் ஆன்லைனில் தேடி இருந்தேன். இந்த ஃபோரம் வெப்சைட்ஸ் அந்த மாதிரி பார்த்தப்ப இவங்களை பற்றி ஒரு பிளாக் பார்த்தேன். ஆக்சுவலாக ஆல் இந்தியாவில் ஒரு 4-5 பேர் லிஸ்ட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் சென்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டக்கு தேவர் வெரி ரெஸ்பான்சிபிள். ஓகே, இது பண்ணாங்க. நீங்களும் வந்துட்டீங்க இதில். ஓகே, கிரேட், சூப்பர் கைஸ். ஸோ கிரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே. பார்த்தீங்க நம்ம ரொம்ப நேரமாக அங்கேயே நிற்கிறீங்க. ஏதாவது சொல்லுங்க. நீ மறந்து பார்த்துக்கிட்டு நல்ல விஷயம் பண்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்து நான் வந்து ஆச்சரியப்பட்டு பார்த்து வாயடைச்சு போயிருக்காங்க. எங்களுக்கு வந்து எப்படி இதிலெல்லாம் ஜாயின் பண்ணணும் என்னங்கிற ஐடியா வந்து இல்லை, ஆனால் பண்ணணுங்கிற ஆசை இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ரீராம் மூலமாக இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்கங்கிறது தெரியும். நல்ல ஒரு விஷயத்துக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் வந்து வாலண்டியர்ஸாக ஜாயின் பண்ணலாம் இதில். எஸ், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நம்ம மனசுக்கும் சரி, நம்ம மனசுக்கே ஒரு திருப்தி இருக்கும். 4 பேருக்கு உதவி செஞ்சுட்டோம்ப்பா, நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் நாங்கள் வாங்கி தரோம் அவங்கக்கிட்ட இருந்து. எப்படி ஜாயின் பண்ணோம் என்னன்றது நான் டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் இதில் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் செய்யணுங்கிறது மனசு இருந்தால் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள் அவங்க ஆர்மியில். ஷுவர்லி வெரி ஹாப்பி டு சி. ஏன்னா கேர்ள்ஸும் இருக்காங்க, இதில் பாய்ஸும் இருக்காங்க. ஆல் டுகெதர் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியலி நைஸ் டு சி தம். பாருங்கள், அடுத்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஒரு குரூப் டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. ஏன்னா அடுத்த ஏரியாவுக்கு போக போகிறாங்க. இப்போ மெரினா லைட் ஹவுஸ் கிட்டே கொடுத்து முடிச்சுட்டாங்க. சில பேக்ஸ் வச்சுருக்காங்க கொடுத்து முடிச்சுட்டு. ஸோ மீதி பேக்ஸு அப்படியே அட் ஸ்டெச் மெரினாவோட அந்த எண்டு வரைக்கும் போகிறாங்க. அப்படியே கொடுத்துட்டே போகிறாங்க. அதுலேயும் மீதி இருக்குன்னா ட்ரிப்ளிகேன் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் சைட்லாம் போய் கொடுப்போம் அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேயே முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேக்ஸ் கொண்டாந்துருக்காங்க. ஐ திங்க் 300 பேக்ஸ்ன்னு சொன்னான் ஸ்ரீராம். ஸோ 300 பேக்ஸ் கொண்டாந்துருக்காங்க இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் இங்கேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. யூனோ ஹவு த க்ரௌட் இஸ் பார்த்தீங்க நீங்களே. ஸோ ரியல் குட் இனிஷியேட்டிவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்க தான் வந்து ராபின்ஹுட் டீம். அவங்கள தான் நாங்கள் வந்து காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. அவங்க சொல்லியிருந்தாங்க நிறையா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் மெயினாக வந்து தேவைப்படுது. ஏன்னா இவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஏரியா கவர் பண்ணுறாங்க. ஸோ மற்ற ஏரியாஸ்க்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து இவங்க ராபின்ஹுட் டீம் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பேஜ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் நாங்கள் டீட்டெயில்டாக என்னங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வாலண்டியராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரீ டைமில் நீங்கள் பண்ணாத போதும். ஏன்னா நிறைய பேர் எல்லோரும் பிஸின்னு சொல்லிட்டு திரிகிறோம். ஆனால் அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு தான் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த டைமை கூட அவங்க யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்ல விஷயத்துக்காக யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு எனக்கே கொஞ்சம் பரவாயில்ல,
ஒரு மோட்டிவேட்டிங்காக இருந்தது. இந்த மாதிரிலாம் இருக்காங்க பண்ணுறாங்க, ஸோ நம்ம கூட பண்ணலாமேன்னு சொல்லி இப்போ ஆதர்ஷும் வந்து ஜாயின் பண்ணலான்னு தான் இருக்காரு அவங்க டீம்ல. ஏன்னா நான் நேரில் அவங்கள பார்க்கும்போது நான் வேற ஒரு மைண்ட் செட்டோட போனேன், சரி ஏதோ பசங்க சேர்ந்து பண்றாங்க அப்படின்ட்டு. பட் நேரில் அவங்க கிட்ட பேசின பிறகுதான் தெரியுது தே ஆர் வெரி ப்ரொஃபஷனல். அவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கு, நீங்க வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மெயின் முக்கியமான திங் அதை தான் எங்கிட்ட சொன்னாங்க. போனோம்னா நாங்கள் வந்து கேஷ் டீல் பண்றதே இல்லை, கேஷ் ஹேண்டில் பண்றதே இல்லை. ஸோ அங்கே வந்துட்டு வேற எந்த தப்புகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உங்களுக்கே புரியும் அதை ஏன் சொல்றேன்றது. ஸோ அவங்களோட மெயின் மோட்டிவே வந்துட்டு ஃபுட் வேஸ்டேஜை கம்மி பண்றது தான். எங்கெங்கெல்லாம் மிச்சமான ஃபுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் எப்படி யூஸ்ஃபுல்லான பர்சன்ஸ்க்கு கொடுக்கறது, இதுதான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கு. ஸோ இதுக்காக தான் வாலண்டியர்ஸ் தேவைப்படுறாங்க அவங்களுக்கு. ஏன்னா சென்னை உங்களுக்கு தெரியும், பெரிய ஏரியா, பெரிய ஊரை வந்து கவர் பண்றோம் அப்படின்னும் போது நிறைய வாலண்டியர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனா ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம், இல்லைன்னா அவங்களோட கான்டாக்ட் பர்சன் நம்பர் தான் கொடுக்குறேன் நான். ஸோ நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட நீங்க வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் ஃபார் குட் காஸ். இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் அவங்க கிட்ட சொன்னேன், இனிமேல் நான் இருக்கும்போது அவங்க கூட ஜாயின் பண்றேன் நான். ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஸ்விக்கி டிரைவ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆதர்ஷ் பண்ணுவாங்க. ஏன்னா என்னால் வந்து நைட் டைம் வெளியில் போக முடியுமா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து மேக்ஸிமம் அவங்க டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் போகுது, 10 to 11 வரைக்கும். ஸோ இன்னைக்கு அவங்க வந்து 250 பேக்கெட்ஸோ என்னமோ கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, 250 to 300 சம்திங். அது வந்து நாங்கள் அந்த மெரினாலே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ பேர் வந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க, க்யூவில் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நீடி பீப்புளுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்தடுத்த ஏரியாஸ் வந்து அவங்க டெய்லி பண்ணுறதுனால ஒவ்வொரு ஏரியாவுக்கு அவங்க கொடுக்குறாங்க, நிறைய கவர் பண்றாங்க அவங்க. நாட் ஓன்லி இந்த மாதிரி ஸ்விக்கி டிரைவ் அந்த இது மட்டும், ஈவெண்ட்ஸ், அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பார்ட்டி ஹால்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்டு மிச்சமாச்சுன்னா கூட அவங்க காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஃபுட் இருக்குன்னு சொன்னால் மாத்திரம் போதும், நாங்களே கூட பேக் பண்ணிப்போம். அதை பேக்கேஜ்லாம் கொண்டாந்து அங்கேயே வச்சு அதை கலெக்ட் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு நீட்டாக, ரொம்ப நீட்டாக பண்ணாங்க. பார்த்தீங்க நீங்களே, பேக்கேஜ்லாம் வச்சு பண்ணாங்க. அதில் நீங்க வாலண்டியர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. ஃபுட்டு உங்களுக்கு எக்ஸஸ் ஃபுட்டு எங்க இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு எக்ஸஸ் ஃபுட் இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்க எந்த கஷ்டமும் பட வேணாம், அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ அது நீங்க வந்து நம்பி அவங்கள கால் பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ஏன்னா அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே நான் பார்த்த வரைக்கும் தேர் வெரி ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸ். ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே. அண்ட் தேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷோஸ் இட். எந்த லெவலுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது அவங்க ஹேண்டில் பண்ணுற விதத்துலேயே இருந்து. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறத விட அவங்க ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் செக் பண்ணுங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அவங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தாலே தெரியும். நான் அவங்க கூட நிறையா டிரைவ் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நிறையா கவர் பண்ணுறேன் நான். அப்போ உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அவங்க எந்த லெவலுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இன்ஃபர்மேஷன் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபுட் இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, ரொம்ப வேஸ்டான ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துறாதீங்க. சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டாக இருக்கணும். அதெல்லாம் வந்து செக் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஐ மீன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். முக்கியமா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோஸை. நாட் ஃபார் எங்க ப்ரமோஷனுக்காக சொல்லலைங்க, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல சொல்றேன் நான். எஸ், ஈவன் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நிறைய பீப்புள் வந்து தேவைப்படுது. அண்ட் நாங்கள் சொன்ன விஷயம்தான், எக்ஸஸ் ஃபுட் இருந்தால் கூட அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இல்லாத மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். இன்னும் இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கவர் பண்ணுறோம். ஒரு அவேர்னஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ, சோஷியல் அவேர்னஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கவர் பண்ணி போடுறோம். அப்பப்போ நாங்கள் ரேண்டமாக தான் வ்ளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நாங்கள் இப்போவே சொல்லிடுறோம். நாங்கள் இதில் இருக்கிற மெசேஜ் உங்களுக்கு கன்வே ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து அந்த ராபின்ஹுட் டீமுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்றோம், இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு நாங்க கன்வே பண்றோம் கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. பாய், டேக் கேர். டாடா.